நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. சக்தி, ஐஷுக்கு எப்படி இருக்கு? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? குழந்தைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லண்ணா, இன்னும் டாக்டர் எதுவும் சொல்லலண்ணா. செக் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் கன்ஃபார்மா எதுவும் சொல்லல. ஐயோ, என்ன சக்தி இன்னும் சொல்லலையா? சரி, ஷமீர் எங்க உள்ளேயா இருக்காரு? இல்லண்ணா, அவன் எங்க உள்ள இருக்கிறது? அவனுக்கு உள்ள போய் ஐஷுவை பாக்குறதுக்கு கூட தைரியம் இல்ல. அவன் ரொம்ப உடஞ்சு போயிட்டான். ஐயோ, புரியுது சக்தி. அவர் என்னதான் டாக்டரா இருந்தாலும் ஐஷுக்குன்னு போது நிச்சயமா அவரால் தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அம்மா, ஷமீர் எங்க? அவன் இங்க பக்கத்து ரூம்ல தொழுதுட்டு இருக்கான். நூரே முஹம்மது யா ரசூலல்லாஹ், நூரே முஹம்மது யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஓ யா ரசூலல்லாஹ். இல்ல சக்தி, குழந்தைக்கெல்லாம் எதுவும் ஆகாது. ஏன்னா அவர் எத்தனையோ பேரோட உயிரை காப்பாத்திருக்காரு. அவரோட குழந்தைய அந்த கடவுள் கைவிட மாட்டாரு. நிச்சயமா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இருக்கக்கூடாதுன்னு ஏன்னா இந்த குழந்தை மேல அவன் ரொம்ப ஆசை வச்சிருக்கான். ரியா விஷயத்துல கிடைக்காத எல்லாம் திரும்பவும் கிடைக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நிச்சயமா அவனால தாங்கிக்க முடியாதுன்னு. அவனால மட்டும் இல்ல, ஐஷுவாலையும் அதை தாங்கிக்க முடியாது. ஏன்னா ரியா விஷயத்துல நல்லது கெட்டதுன்னு எதையுமே அவ அனுபவிக்கல. ரியா 2 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் ரியா அவ கைக்கே கிடைச்சா. ஒரு அம்மாவா ஒரு குழந்தைய சுமந்து பெத்தெடுத்து அதை பாத்துக்கிற எந்த ஒரு சந்தோஷமும் பாவம் அந்த பொண்ணுக்கு கிடைக்கல. இந்த குழந்தை விஷயத்துலதான் 2 பேரும் ரொம்ப ஆசையோடயும் நம்பிக்கையோடயும் இருக்காங்க. அது மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சா 2 பேராலையும் தாங்கிக்க முடியாதுன்னு. இல்ல சக்தி, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. அந்த கடவுள் அப்படியெல்லாம் கைவிட்டுற மாட்டாரு. நம்ம பண்ற நல்லதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு தான் வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா ஷமீர் பண்ண நல்லதுக்கெல்லாம் அவர் குழந்தைய அந்த கடவுள் காப்பாத்தாம விட்டுட்டா அப்படி இந்த உலகத்துல கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்றதுக்கே அர்த்தம் இல்லை சக்தி. நானும் அந்த நம்பிக்கையில தானே இருக்கேன். இன்னும் டாக்டர் எதுவும் சொல்லல. இப்பவே என்னால அவனை பார்க்க முடியல. அவ்வளவு உடஞ்சு போயிட்டான். இல்ல சக்தி, தப்பாலாம் எதுவும் இருக்காது. டாக்டர் வந்து சொல்லட்டும், என்னன்னு பாப்போம். டாக்டர், ஐஷுக்கு எப்படி இருக்கு? குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல சக்தி, குழந்தைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா, ஷமீர் எங்க? அவன் பக்கத்து ரூம்ல தொழுதுட்டு இருக்கான் டாக்டர். இருங்க, கூப்பிடுறேன். இல்ல சக்தி, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவர் தொழுது முடிச்சிட்டு வரட்டும். டாக்டர், குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னீங்க. அப்போ ஐஷுவும் குழந்தையும் நல்லா இருக்காங்கல்ல? அது சக்தி, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. குழந்தை சேஃபா தான் இருக்கு. ஆனா ஐஷுக்கு தான். என்ன டாக்டர், ஐஷுக்கு என்னாச்சு? அது அவங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பிரெயின்ல ப்ராப்ளம் இருக்கு. அது ஷமீருக்கு ஏற்கனவே தெரியும். அப்புறம் இப்போ இந்த குழந்தை விஷயத்துல அவங்களுக்கு ப்ளீடிங் எல்லாம் ஆகவும் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டாங்க. அதனால இப்போ கொஞ்சம் கான்ஷியஸ் இல்லாம இருக்காங்க. டாக்டர், என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா சக்தி, இன்னும் அவங்க கண்ணு முழிக்கல. கான்ஷியஸ் இன்னும் வரல. டாக்டர், என்ன டாக்டர்? அப்போ ஐஷு எப்பதான் கண்ணு முழிப்பா? அது சொல்ல முடியாது சக்தி. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தலையில் அடிப்பட்டதுல மூளைக்கு போற நரம்புல பாதிப்பு இருக்கு. அதனால அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியோ இல்ல ரொம்ப வலியோ தாங்கிக்கிற சக்தி இல்ல. எதுக்கு இப்ப அவங்க மாசமானப்ப கூட ஷமீர் கிட்ட நான் தெளிவா சொல்லியிருந்தேன், அவங்களால இந்த குழந்தைய நார்மல் டெலிவரியில வலி வந்து குழந்தைய பெத்தெடுக்க முடியாதுன்னு. சரி, அது கூட அந்த டைம்ல ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப அதிர்ச்சியோ இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுற மாதிரியான விஷயங்களை அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப இந்த விஷயத்துல அவங்க ரொம்ப பயந்ததுனாலயோ என்னவோ அவங்களுக்கு இப்போ கான்ஷியஸ் இல்லாம இருக்கு. ஆனா கான்ஷியஸ் வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனா எப்ப வரும்னு கரெக்டா சொல்ல முடியாது சக்தி. ஐயோ, என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? ஏற்கனவே அவன் ஐஷுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதுல வேற ஐஷு இன்னும் கண்ணு முழிக்கலன்னு தெரிஞ்சா அவன் தாங்கிக்க மாட்டான் டாக்டர். எனக்கு புரியுது சக்தி. சரி, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். டாக்டர், நாங்க இப்போ ஐஷுவை பார்க்கலாமா டாக்டர்? ஒரு 2 நிமிஷம் கழிச்சு உள்ள போய் பாருங்க. சரிங்க டாக்டர். ஐயோ, என்ன சக்தி இது? டாக்டர் இப்படி சொல்றாங்க? ஐயோ அண்ணா, அதானே எனக்கும் ஒன்றும் புரியல. ஆனா அவன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தான், ஐஷுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அதனால ரொம்ப அதிர்ச்சியாவோ இல்ல ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு. அதனாலயே எல்லா விஷயத்திலயும் பார்த்து பார்த்து அவளை ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. என்ன இப்போ ஐஷுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவ இன்னும் கண்ணு முழிக்கலன்னு தெரிஞ்சா அதை அவன் எப்படி தாங்கிக்குவானே தெரியல. என்ன ஷமீர், இதை பற்றி நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கே இது ஆல்ரெடி தெரியும். ஐஷுக்கு அதிகமான அதிர்ச்சியோ இல்லை அதிகமான பெயினோ வரும்போது அவங்களுக்கு கான்ஷியஸ் போயிடும்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால தான் அவங்கள இப்போ ப்ரெக்னென்சியில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும்னு நம்ம பேசியிருந்தோம்.
டெலிவரி டைமில் தான் உங்களுக்கு பெயின் வரும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்காக டெலிவரி பெயின் வர்றதுக்கு முன்னாடியே ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இப்போது அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நம்ம எதிர்பார்க்கல. ஐஷுக்கு அதிகமாக ப்ளீடிங் ஆயிடுச்சு ஷமீர். ஆனால் இப்போ ப்ளீடிங் ஆனதில் பேபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பேபி சேஃபாக தான் இருக்குது. அப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுத்துருக்கோம், 24 ஹவர்ஸில் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடும். ஸ்கேன் பண்ணதில் பேபிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது. ஆனால் இப்போது ஐஷுக்கு இன்னும் கான்ஷியஸ் வரல. அதிகமாக ப்ளீடிங் ஆனதில் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு அவங்க ரொம்ப பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ அவங்க கான்ஷியஸ் இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சரியாயிடும், சீக்கிரமாக கண்ணு முழிச்சிருவாங்கன்னு மற்றவங்க கிட்ட சொல்கிற மாதிரி என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது ஷமீர். ஏன்னா இதை பற்றி என்னை விட அதிகமாக உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம எப்போவுமே மற்றவங்களுக்கு சொல்கிறது தான் ஷமீர். நம்ம என்னதான் பண்ணாலும் நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே அந்த கடவுளும் உங்கள் காதலும் தான் ஐஷுவை கண்ணு முழிக்க வைக்கணும். போய் பேசுங்க ஷமீர். ஓ, அப்போ கோயிலுக்குள்ள சார் வருவீங்களா? ஏண்டி வரமாட்டேனா? அன்னைக்கு கூட இந்த ராகேஷ் விஷயத்துல பிரச்சனையானப்போ நான் கோயிலுக்குள்ள வந்ததுனாடி உன் கழுத்துல தாலி கட்டினேன். அது பிரச்சனையானப்போ வந்தீங்க. மற்றபடி சாதாரணமா கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டா நீங்க வருவீங்களா? வந்தாலும் நான் வெளியே நிக்கிறேன், நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வான்னு சொல்வீங்க. என்னடா இந்த இடத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத ஒருத்தன் வந்திருக்கானேன்னு பாக்குறீங்களா? எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு என் ஐஷு வேணும், அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அது யார்கிட்ட போய் கேட்கணும்னு எனக்கு தெரியல. என் நம்பிக்கையில நான் கேட்டு பார்த்துட்டேன். இது என் ஐஷுவோட நம்பிக்கை. எனக்காக ஒரு தடவை கோயிலுக்கு வருவீங்களான்னு அவ கேட்டா. இன்னைக்கு அவளுக்காக தான் இங்க வந்திருக்க. அவ எனக்கு வேணுங்கிறதுக்காக. எனக்கு எப்படி வேண்டிக்கணும்னுலாம் தெரியாது. ஆனா என் ஐஷுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவ எனக்கு வேணும். எனக்கு இந்த விதியிலலாம் நம்பிக்கை இல்லை. ஆனா அதை நான் எப்ப நம்புனேன்னா, இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கவே மாட்டான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தவ என்ன தேடி என்கிட்டயே வந்து சேர்ந்தா. அப்பதான் நான் அந்த விதியை நம்புனேன். இப்ப கூட நானும் ஐஷுவும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு விதி இருந்தா அது நடக்கும்னு தான் நம்புறேன். ஆனா ஒருவேளை அப்படி இல்லாம அவளுக்கு ஏதாவது ஆகணும்னு விதி இருந்தா உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். அவளுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஆயிடணும். என்னப்பா, யார் பேர்ல அர்ச்சனை பண்ணணும்? அது சொல்லுப்பா, யார் பேர்லயாவது அர்ச்சனை பண்ணணுமா? அர்ச்சனை பண்ணா என்ன ஆகும்? அர்ச்சனை பண்ணா என்ன ஆகுமா? இந்த தம்பி என்ன கேக்குது? இல்லப்பா தம்பி, யார் பேர்லயாவது அர்ச்சனை பண்ணணுமான்னு கேட்டேன். அதாவது யாராவது நல்லா இருக்கணும்னா அவங்க பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா, அப்படி அர்ச்சனை பண்ணணுமான்னு கேட்டேன். உனக்கு யார் பேர்லயாவது அர்ச்சனை பண்ணணுமா? அர்ச்சனை பண்ணா நல்லா இருப்பாங்களா? அப்பனா ஐஸ்வர்யாங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். அவ என் பொண்டாட்டி, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவ சீக்கிரமா குணமாகணும். அதுக்காக அவ பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சரிப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் சீக்கிரமா குணமாயிடுவாங்க. இந்த முருகன் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி சீக்கிரமா உன் பொண்டாட்டிய குணமாக்கிடுவாரு. அப்புறம் சரி, பேர் ஐஸ்வர்யா, ராசி நட்சத்திரம்லாம் சொல்லுப்பா. ராசி நட்சத்திரம் அதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாதே. என்னப்பா பொண்டாட்டின்னு சொல்ற, ராசி நட்சத்திரம் கூட தெரியாதா? இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. சரி பரவாயில்ல, விடுப்பா தம்பி. சரி, உன் பேர் என்னன்னு சொல்லு, 2 பேருக்கும் சேர்த்தே அர்ச்சனை பண்ணிடுறேன். என் பேரு ஷமீர். என்னது? ஷமீர் அகமது. அர்ச்சனை பண்ணா என் பொண்டாட்டிக்கு குணமாயிடும்ல? நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அர்ச்சனையெல்லாம் எதுவும் தேவையில்லை. நீ உன் பொண்டாட்டிக்காக கோயிலுக்கு வந்திருக்கல்ல, அதுக்காகவே அந்த முருகர் உன் பொண்டாட்டிய குணப்படுத்திடுவாரு. நீ தைரியமா போ. உனக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன், என் உயிர் நாடி நீதானடி. நீ இல்லை என்றால் நான் என்னாகுவேன், என் சுவாசம் நீதானடி. ஐஷு, கண்ணு முடிச்சு பாரு ஐஷு. ஐஷு, எந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நான் பயந்தனோ இப்ப அதுவே நடந்துருச்சு ஐஷு. இதுக்குதான் ஐஷு நான் ரொம்ப பயந்தேன். நான் ஏதாவது பிரச்சனைக்கு போய் அது உனக்கு தெரிஞ்சு நீ டென்ஷன் ஆகி உனக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தாண்டி நான் பார்த்து கவனமா இருந்தேன். ஆனா இப்படி நம்ம குழந்தை விஷயத்துல உனக்கு இப்படி ஆகும்னு நான் நினைக்கல ஐஷு. எனக்கு தெரியும் ஐஷு,
குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்றதை விட அதை நான் தாங்கிக்க மாட்டேன்னு தான் நீ அதிகமா பயந்திருப்ப. ஐஷு, உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்போ குழந்தைய விட நீ தாண்டி முக்கியம். நீ மட்டும் இப்போ கண்ணை முழிச்சிட்டா எனக்கு அது போதும். உனக்கு தெரியும்லடி, நீ இல்லைன்னா இந்த ஷமீர் இல்லை. உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாது ஐஷு. உன் கூட சேர்ந்து வாழற நாளெல்லாம் என் வாழ்க்கையில திரும்பவும் வருமா வராதான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு இப்பதான் ஐஷு நீ கிடைச்சிருக்க. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில பிரிவே கிடையாது. நீயும் நானும் சாகுற வரைக்கும் நீ ஒன்னாதான் இருக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஐஷு. நீயும் ரியாவும் என் கூட இருக்கிறத விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை. ஆனா அதுக்கும் மேல இப்ப நமக்கு இன்னொரு குழந்தை வரப்போகுது. நீ, நான், ரியா, நமக்கு வரப்போற குழந்தை, நம்மெல்லாம் இதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம்னு ரொம்ப ஆசையோட இருக்கேன் ஐஷு. நம்ம இதுக்கப்புறம் வாழ போற வாழ்க்கையை நினைச்சு ஒவ்வொரு நாளும் கனவு கண்டுகிட்டு இருக்கேன் ஐஷு. என் கனவை கலைச்சிடாதடி ஐஷு. கண்ணு முழிச்சு பாருடி. எனக்காக கோயிலுக்கு வருவீங்களான்னு கேட்டல்ல, இன்னைக்கு நான் உனக்காக கோயிலுக்கு போனேன் ஐஷு. இது மட்டும் இல்ல, உனக்காக நான் இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா என் உயிரே நீதான் ஐஷு. ரியா, அழாதடா, அம்மாக்கு ஒன்றும் இல்லை. ரியா, அம்மா எந்திரிப்பாடா. அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் எந்திரிக்காம இருக்கா. கொஞ்ச நேரத்துல அம்மா எந்திரிச்சிருவா, நீ அழாத. ஷமீர், நீங்க வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா ஐஷு கண்ணு முழிச்சிருவா. எனக்கு தெரியும் நீ, ஐஷு கண்டிப்பா கண்ணு முழிச்சிருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த ஷமீர்னு ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். கண்டிப்பா அவளை நல்லபடியா குணமாக்கி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். இதே நம்பிக்கையோட இருங்க, நாங்களும் இருக்கோம். கண்டிப்பா அவ கண்ணு முழிச்சிருவா. நிச்சயமா நல்லபடியா குணமாயி வீட்டுக்கு வந்துருவா. நீங்க வருத்தப்படாதீங்க. இல்ல நீ, ஐஷுவை நான் பாத்துக்கிறேன். ரியாவை மட்டும் நீங்க பாத்துக்கங்க. அவ இங்க இருந்தா அழுதுட்டே தான் இருப்பா. என்னால அவளை பாத்துக்கவும் முடியாது. நீங்க அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அவளை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க நீ. ரியா, அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைடா. அப்பா அம்மாக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நீ இப்போ பெரியம்மாவோட வீட்டுக்கு போ. அங்க போய் சமத்தா இரு. அப்பாவும் அம்மாவும் வந்துடுறோம். ரியா, சொன்ன கேளுடா. அப்பாவும் அம்மாவும் இப்ப வந்துருவோம். நீ பெரியம்மாவோட வீட்டுக்கு போடா. ஐயோ, ஷமீரவ அப்படிதான் அழுதுட்டே இருப்பா. சரி பரவாயில்ல, நான் கூட்டிட்டு போய் எப்படியாவது சமாதானப்படுத்திக்கிறேன். நீங்க ஐஷுவை பாருங்க. ரியாவை நினைச்சு வருத்தப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல நீ இருங்க, கொஞ்ச நேரம் இங்க இருக்கட்டும். நான் அவகிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன். அவளை நான் சமாதானப்படுத்திடுறேன். அதுக்கப்புறமா நீங்க கூட்டிட்டு போய்க்கங்க. சரி ஷமீர், நான் எப்படியும் இப்ப வீட்டுக்கு போக மாட்டேன். நான் அப்புறமா தான் போவேன். அது வரைக்கும் அவ இங்க இருக்கட்டும். அவ கொஞ்சம் சமாதானம் ஆகட்டும். அதுக்கப்புறமா நான் அவளை கூட்டிட்டு போய்க்கிறேன். அம்மா, அம்மாக்கு ஒன்றும் இல்லடா. அம்மாக்கு சின்னதா காய்ச்சல், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. அம்மா இப்ப எந்திரிச்சிருவா. ஐஷு பாரு ஐஷு, ரியாவும் அழறா. நானும் ரியாவும் வருத்தப்பட்டா அவனால தாங்க முடியாதுல்ல. இப்ப நீ கண்ணு முழிச்சு பார்த்தா தாண்டி நாங்க 2 பேருமே நிம்மதியா இருப்போம். கண்ணு முழிச்சு பாரு ஐஷு. ரியா, அம்மாவை கூப்பிடுறா. அம்மாவை கண்ணு முழிச்சு பார்க்க சொல்லு ரியா. ஐஷு, ரியா சொன்னது கேட்டியா ஐஷு? இதுக்கு மேலேயும் எப்படி ஐஷு உன்னால எந்திரிக்காம இருக்க முடியுது? கண்ணு முடிச்சு பாரு ஐஷு. ஐஷு, உனக்கு இப்படி ஆனதுக்கு பதிலா எனக்கு ஏதாவது ஆயிருந்திருக்கலாண்டி. ஏன்னா நான் தான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். நான் பண்ண தப்புக்கு அந்த கடவுள் ஏதாவது தண்டனை கொடுக்கறதுன்னா அது எனக்கு கொடுத்துருக்கணும் ஐஷு. ஆனா அதை விட்டுட்டு உன்னையும் ரியாவையும் ஏண்டி தண்டிக்கிறாரு? என்ன மன்னிச்சிரு ஐஷு. என்னாலதான் உனக்கு இவ்வளோ கஷ்டம். நான் உன் வாழ்க்கையில வந்ததுனாலதான் நீ எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட.
நான் மட்டும் உன் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா நீ நல்லா இருந்திருப்பல்லடி. இப்ப தோணுது ஐஷு, நீ என்ன வேண்டான்னு தான் சொன்ன. நான் அதான் தேடி தேடி வந்து உன்னை லவ் பண்ணேன். அப்படி என்ன வேண்டான்னு விட்டு இருந்திருக்கலாம்ல ஐஷு, நீயாவது நல்லா இருந்திருப்ப. எதுக்குடி எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்த? தேடல் வரும் பொழுது என் உணர்வுகளும் கலங்குதடி. காணலாய் கிடந்தேன் நான் வரவால் விழித்திருந்தேன். இணை பிரியாத நிலை பெறவே நெஞ்சில் யாகமே. தவித்திடும் போது ஆறுதலாய் உன்மடி சாகிறேன். காலம் தோறும் நெஞ்சில் வாழும் முந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் தினம் கனவெல்லாம் நீதானே. விழியே உனக்கே உயிரானேன். பார்வை உன்னை அலைகிறதே, உள்ளம் உன்னை அணைக்கிறதே. அந்த நேரம் வரும் பொழுது என்னை வதைக்கின்றதே. ஐஷு, உனக்கு எதுவும் ஆகாதுடி. என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். அப்படியே ஒரு வேளை உனக்கு ஏதாவது ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடியே என் உயிர் என்னை விட்டு போயிடும் ஐஷு. ஐஷு, எனக்காக இல்லைனாலும் ரியாவுக்காகவாவது நீ திரும்பவும் எந்திரிச்சு வரணும் ஐஷு. அவ பாவண்டி, பிறந்ததுல இருந்து 2 வயசு வரைக்கும் அம்மா பாசம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்தா. இதுக்கப்புறம் அவளை அம்மா இல்லாம வளர விட்டுறாத ஐஷு. அவ வாழ்க்கையில இதுக்கப்புறம் நான் இருக்கணும் இல்லையோ, நீ கண்டிப்பா இருக்கணும் ஐஷு. ஐஷு, கண்ணை முடிச்சு பாரு ஐஷு. இல்லடா அம்மு, அம்மாக்கு பாப்பா மேலெல்லாம் எந்த கோவமும் இல்ல. அம்மா கோவப்படணும்னா அது இந்த அப்பா மேலதான் கோவப்படணும். இந்த அப்பாவாலதான் அம்மாக்கு இவ்வளோ கஷ்டம். எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சுட ஐஷு. ஐ லவ் யூ டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.